ஹாய் எல்லாருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு மாதமாக யோசித்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணி கடைசியாக கொடைக்கானல் ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. என்னாலே நம்ப முடியல, நான் நிஜமாலே கிளம்பிட்டேன் ஆனால் நிஜம்தாங்க, நாங்கள் கிளம்பியாச்சு கொடைக்கானலுக்கு. நாங்கள் இந்த ட்ரிப்பை சிம்பிளாக ஒன் டே ட்ரிப்பாக தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி போனோன்னு சொல்கிறேன். மார்னிங் சரியாக 5 o'clock கிளம்பியாச்சு. இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து 5 மணிக்கு கிளம்புனோம். அங்கே பார்த்தோன்னா நான் கொடைக்கானல் ரீச் ஆகுறப்ப 8:30 இருக்கும். 8:30க்கு சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அங்கே கிளைமேட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே டிஃபனையும் அங்கேயே முடிச்சிட்டோம். டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே லேக்கு கிட்ட வந்தோம். லேக்கெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரைன் பார்க்குள்ளே போய் பார்க்கை நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை எல்லோரும் விசிட் பண்ணியே ஆகணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து போட்டிங் போனோம். போட்டிங் போயிட்டு ஒரு 11:30 இருக்கும். அப்புறம் கோக்கர்ஸ் வாக் போனோம். அங்கே நல்லா சுற்றிட்டு கால் தாங்க பயங்கரமாக வலிச்சிருச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நடந்து தான் போயாகணும். நம்ம நடந்து அப்படியே போய் கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோன்னா அடுத்து வண்டியில் ஏறிட்டோம். அப்படியே ஒரு 1 hour கிட்ட லைனில் க்யூவில் வந்து அதுக்கப்புறம் வந்து குணா கேவ், க்ரீன் வேலி, பில்லர்ஸ் ராக்கு, பைன் ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே என்ஜாய் பண்ணோங்க. எல்லா இடமுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக கொடைக்கானல் நம்ம போயே ஆகணும். நல்லா இருக்குது. சண்டே போனனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு. வண்டியுமே பார்க்கிங்க்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இதே வீக் டேஸில் போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீக் டேஸில் கிளம்புங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு போயிருங்க. பாய்.